என்ன சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார் இந்த ஃபைல் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை. நான் கிளம்புறேன். சரிங்க சார். ஏதாவது அர்ஜென்ட் நான் கூப்பிடுறேன். ஓகே சார். நான் எவ்வளவு நேரம் போன் அடிச்சுட்டே இருக்கேன். ஏன் போன் எடுக்கல? ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்க்கு போன் பண்ணிருந்தேப்பா. நீ சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு. ஆஹா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சம்திங் ஹேப்பன்ட்? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஹரி. நாங்க வரேன். இல்ல வேணாம் பூஜா. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இல்ல ஹரி, இன்னைக்கே நான் உன்னை கண்டிப்பா பார்த்தாகணும். எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பூஜா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். வந்துரு. சார் ஆரஞ்சு ஜூஸ். தேங்க் யூ. அப்போ நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டல? ஆமா. நானும் கூட வரவா? வேண்டாம், இப்ப வேண்டாம். நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். மம்மி, நான் தான் சொன்னேன்ல, நான் வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ இம்மிடியட்டா கிளம்பி இங்க வந்தாகணும். டெல்லில இருந்து மகாதேவன் ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு சாக்கும் சொல்லாம இம்மிடியட்டா நீ இங்க வர. நான் யாரையும் பார்க்க முடியாது. பூஜா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. மம்மிய கோவப்படுத்தாத. கெஸ்ட் வரும்போது நீ இங்க இருக்கிற. இதுக்கு மேல எதுவும் பேசாத. மம்மி, I won't come. ஹே, என்ன பூஜா இது? நீ வீட்டுக்கு போய. எதுக்கு ஹரி? பார்ட்டி டின்னர்னு எப்ப பார்த்தாலும் வீடு நிறைய ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நான் வந்தே ஆகணும்னு உயிர் எடுக்கறாங்க. I hate it. இந்த தொல்லைக்கு நடுவுல எனக்கு ஒரே ஒரு ரிலீஃப் நீதான். நீயும் போறேன்னு சொன்னா 2 வருஷமாச்சு இல்ல. வீட்டை பத்தி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. For a change, I need to go. போணும். சாமியார்கிட்ட நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். நீ பயப்படாத. ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. உட்காருங்க, இப்ப வந்துடுறேன். சரி. ஒரு உண்மை தெரிஞ்சுக்க. ஆத்தாவோட அனுக்கிரகம் இந்த அளவு கிடைச்ச ஒரு சாமியார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது சொல்லிதான் தெரியணுமா? சாமி வந்த நாராயணனை பார்த்தா அந்த தாயே நேர்ல வந்த மாதிரில இருக்கும். ஆமா. அம்மா,
பண்ணாரியம்மா, எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும் தாயே. இது அந்த பொண்ணோட வலது கையில கட்டிடுங்க. மத்தத ஆத்தா பார்த்துப்பா. பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். வரங்க. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஐயா இது எனக்கு தேவையானது அவளையே கொடுக்குறா. இதை எதிர்பார்த்து நான் செய்யல. நாம செய்யற உதவியில அடுத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்ப நாங்க வரோம் சாமி. வரங்க ஐயா. மீனாட்சி, டேய் ஹரி, எங்கடா போனீங்க எல்லாரும்? தாத்தா வாடா தங்கம். நான் கேட்டது எங்க? ம். ஹரி பையன் எங்க? அவன் உள்ள இருக்கான். டேய் ஹரி, ஹரி வாடா வெளியில. டேய் ஹரி, ஏன்பா தாத்தா கூப்பிடுறது கேட்கல? அப்ப போக வேண்டியதானே? தாத்தாவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? தாத்தா ரொம்ப நல்லவருப்பா. தாத்தா கையில கத்தில எடுத்துட்டு போறாங்களே, அதை பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஹரி. தாத்தாவுக்குள்ள இருந்துகிட்டு அந்த அம்மன் தான் அப்படிலாம் செய்யறாங்க. ஓகே, சரி வா, சாப்பிட்டுட்டு படு. காலையில நேரத்துல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல. இந்தா. உனக்கு நாளைக்கு தானே பரீட்சை ஆரம்பமாகுது? ஆமாங்க. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். ஆத்தா, பண்ணாரி தாயே, சப்புக்கு சிப்பான் சிப்புன்னு என்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கிடுமா? நீ மட்டும் அப்படி செஞ்சுட்டியா? பவித்ரன், இதை விட பெரிய கோயிலே தவத்த பாதிலேயே கழிச்சுட்டானே படுவாவி. என்னடா டேய் பவித்ரன், என்னடா கோமாளி மாதிரி இத்தனை வருஷமா எங்கடா போயிருந்த? இமயமலையில தவறு இருந்துட்டு வரேன். அப்படியே வர வழியில நார்த் சைடுல போய் ஆசாம், பீகார், குஜராத், குருவாயூர், அதுதான் இப்ப சவுத்துக்கு மாத்திட்டாங்கல்ல. என்னது? அது மட்டும் இல்லாம கல்கட்டா, மும்பை, அப்புறம் டெக்கான் பீடத்துல வச்சுதான் இங்கேயே வந்துடுறான்னு கூப்பிட்டுட்டா அந்த தேவி. என்ன கூப்பிட்டீங்க? உன்னை கூப்பிடல தாய், என் தாய் பண்ணாரி அம்மன் கூப்பிட்டான்னு சொன்னேன். அலெக் நிரஞ்சன். சரி, ஃபர்தரா என்ன பண்ண போற? ஃபர்தரா எவ்வளவு நாள் தான் நானும் ஊர் ஊரா சுத்துவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க தாத்தாவோட காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் தானே நடத்தணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிக்காத. ஆண்டவன் புண்ணியத்துல தாத்தாவுக்கு ஒண்ணு ஆகாது. அதுக்குள்ள நீ சவுத்ல இருக்க எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அலெக் நிரஞ்சன், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே கிடையாது. அந்த ஹோல்சேல் புழுகு பவித்ரன்னு இன்னைக்கு காலையில பார்த்தேன். முடிய நீளமா வளர்த்துக்கிட்டு காவி உடுத்திருக்கேன், என்னடான்னு கேட்டா சுவாமிகள் சொல்றான். அடுத்த சுவாமிகளாக ட்ரை பண்றானா. அப்படி எல்லாரும் சாமியார் ஆயிட முடியாது. அதுக்குன்னு சில சடங்குகள் இருக்குல்ல. மனசு சுத்தம், விரத சுத்தம் எல்லாம் இருக்கணும். போதுமா? இதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. பாசம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சார் இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலயோ? நாங்க வெறும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே. எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துறாதீங்க, நானும் இருக்கேன். வா மாமலா, உட்காரு. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். அப்போ உங்க அப்பா கந்துவட்டி ராகவனுக்கு என்ன வயசாகுது? பாருங்க எங்க அப்பாவை கிண்டல் பண்றத. டேய், அவர் உன் மாமாடா. எப்படி சப்போர்ட்? நாளைக்கு உங்க எக்ஸாம் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்கு சேர்த்து வேண்டிக்கிட்டேன். எதுக்கு? பாஸ் ஆகணும்னு. ஓ, இதெல்லாம் ஓவரா தெரியல. காயத்ரி, இங்க கொஞ்சம் வா. வரேன் மாமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சொல்லுங்க மாமா. ஓம் சக்தி. தாயே, இன்னும் ஹரி கிளம்பவே இல்லை. ரொம்ப லேட் ஆச்சுன்னா அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட போறான். இப்ப கிளம்பிடுவா மாமா. இந்த தாயத்தை அவன் கையில கட்டி அனுப்பு. நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா பண்ணாரி தாயே, நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தாத்தா உனக்காக பூஜை பண்ணி கொடுத்தது. ஆஹா, அப்படின்னா தாத்தா இதை எனக்கு முன்னாடியே கட்டி விட்டுருக்கலாமே. நான் புக்க படிக்காமலே பாஸ் ஆயிருப்பேனே. படிச்சதெல்லாம் சரியான நேரத்துல ஞாபகம் வரணும்ல. அது சரி, கஷ்டப்பட்டு நான் படிச்சா கிரெடிட் இந்த தாயத்துக்கு இல்ல? போடா. போன தடவை விளைஞ்சதெல்லாம் காத்து மழையில நாசமா போச்சு. இந்த தடவையாவது அம்மன் அருள் அப்படி எதுவும் நடக்க கூடாது. தைரியமா இருங்கண்ணே, ஏதோ ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு. அப்பா புறப்பட்டியாப்பா? பணம் வேண்டாம் உனக்கு? இப்ப வேண்டாப்பா, தேவைப்படும் போது வரேன். வேண்டாப்பா, பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டு நீ இங்க வந்தா போதும். கையெல்லாம் மண்ணா இருக்கு, நீயே எடுத்துக்க. எடுத்துக்கையா.
அதையும் எடுத்துக்க. ஹாஸ்டல்ல தங்க போறல்ல, செலவுக்கு தேவைப்படுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா ஐயா, என்னையா அது? என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டியா? நான் கிளம்புறப்பா. சரி, வேலை சீக்கிரம் ஆகட்டும்ப்பா. ஹாப்பி பர்த்டே மாமா. அமலா சொன்னா விருந்தெல்லாம் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல மாமா, டைம் இல்ல. ஹாஸ்டலுக்கு சீக்கிரமா போய் கொஞ்சம் படிக்கணும். அத பண்ணு, அதுதான் முக்கியம். கிளம்பு. சரி மாமா. ஏன் சார் கட்டிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே மண்டை ஏடா கூடமா இருக்கு. நீங்க ஆட்டிக்கிட்டே இருந்தா கத்திரிக்கோள் சதைச்சிரும்ல, ஆடாம இருக்கணும். அப்படி அப்படி அப்படி. உஃபு. ஓகே. யார் அவன் என் கல்யாணத்தை நிப்பாட்டவன்? யாருன்னு கேட்டேன். ஓய், மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போச்சா? பின்ன நிக்காம நான் ஒரு திருடனும் நான் கொடுத்தது பொய் ஜாதகம்னும் இங்க இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் போய் போட்டு கொடுத்துருக்கான். நம்பினார் கெடுவதில்லை. இது நடக்காதுன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னனே. நான் சொல்றதுதான் நடக்கும், நடக்கிறத தான் நான் சொல்லுவேன். திருதிருன்னு முழிச்சுனா கொல்லுவேன். அலெக் நிரஞ்சன். இதனால் பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அடுத்த சாமியார் இந்த பவித்ரன். மகனே, பில்லு எவ்வளவு பாச்சு? என்னென்ன கொட்டிக்கிட்ட? என்ன 2 இட்லி இருக்கும், அவ்வளவுதான். அப்ப முட்டை தோசை? அது நான் மறக்க மாட்டேன். 2 இட்லி 2 முட்டை தோசை 1 டீ, மொத்தம் 15 ரூபா 50 காசு. தட்ஸ் ஆல். ஓகே, வழக்கம் போல என்னோட அக்கவுண்ட்லயே எழுதிக்கோ. அலெக் நிரஞ்சன். சுவாமி கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமே. என்ன விஷயம்? யாரு என் கல்யாணத்தை நிறுத்தினது? நிறுத்தினவன் யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமோ? ஆமாயா. அலெக் நிரஞ்சன். எதிரி ரொம்ப தூரத்துல இல்ல, உன் பக்கத்திலேயே தான் இருக்கா. அலெக் நிரஞ்சன் பக்கத்திலே இருக்கானா? சுவாமி நில்லுங்க. என்ன? ஒரு குழு கொடுங்க. குழு தானே, குடுக்கறேன். பால் ஆரம்பிக்கும், ஆனா பூல முடியாது. இன்னொரு குழு. இன்னொரு குழுவா? அவன் அசிங்கமா இருந்தாலும் அடுத்தவங்களை அழகாக்குவான். அலெக் நிரஞ்சன். அவன் அசிங்கமா இருந்தாலும் அடுத்தவங்களை அழகுபடுத்துவானா? அவன் அசிங்கமா இருந்து அடுத்தவங்களை அழகுபடுத்துவானா? என்னங்க பிரச்சனை? எல்லாம் வழக்கமான பிரச்சனை தான். அந்த திருட்டு பையராம பொண்ணு பார்க்க போவான். சவர செய்யற சுந்தரம் தடுத்து போடுவான். சரி, நீ வா, ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். இல்ல வேணானே, பஸ் வந்துரும். அடடா, இவங்க எங்க வரானுங்க? என்ன சந்திரி இது? ஏற்கனவே நீ நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ஒரு நாள் நிச்சயமா கொடுத்துடலாம். என்ன இன்ஜினியர் சார், டிராப் பண்ணுமா? வந்து ஏறு, டிராப் பண்ணிடுற. வரியா இல்லையா? இல்ல, நான் வரல. இந்த பசங்கனால இன்னும் என்னென்ன பிரச்சனைங்க வரப்போகுதுன்னு தெரியல. என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க? பகல்ல தான் வேலை வேலைன்னு சுத்துறீங்க, ராத்திரியாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல? என்னமோ மனசு சரியில்லை. ஏன் டென்ஷன் எனக்கு தெரியும். பரீட்சை உங்க பையன் தானே எழுதுறான். நீங்க இங்க இருந்து டென்ஷன் ஆகுறதுனால என்ன பிரயோஜனம்? நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். சரியா போச்சு போங்க. 2 நாள்ல அவனே இங்க வரப்போறான்ல. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். உங்க ஆசையை உங்க பையன் நிறைவேற்றுவான். அவன் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு தான் படிக்கிறதுக்கு யோகம் இல்லை. படிச்சு அவனாவது ஒரு பெரிய ஆளாகணும். அப்பா, ஐயா வாயா வாயா வாயா. என்ன பாத்து என்ன பண்றீங்க நீங்க? பரீட்சை எல்லாம் எப்படியா எழுதிருக்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ எதுக்கே அதெல்லாம் கொடுங்கப்பா, நான் கொண்டு வரேன்.
நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலான்னு. கேட்டா தானே? 6 மணிக்குள்ள கிருஷ்ணன் கடைக்கு கொண்டு வந்து சேர்த்துறதா சொல்லியிருக்கேன். நான் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துறேன்ப்பா. ஐயா வேண்டாம் ஐயா, ஒரு நாள் இதெல்லாம் தூக்க முடியாது. ஆமா, நீங்க தூக்கும் போது நான் தூக்க முடியாதா? சரி நட. உனக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாம் உங்களை சொல்லணும். நான் என்ன செஞ்சேன்? நான் அப்பவே சொன்னேன், கேட்டான் அவன். இருந்தாலும் நீங்க அவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லலப்பா. அது வந்து நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். எப்பயாவது வேலை செஞ்சா ஒண்ணும் தப்பில்ல. ரொம்ப நீ வலிக்குதானே? வாய முறி. நீ போய் அடுப்படியில வேலை பாரு. நான் படிக்கணுமா? உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கலன்னா உனக்கு தூக்கமே வராது இல்ல? நாளையில இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. பயமுடுற. நாளைக்கு அவன் என்ன உதப்பா. அம்மா தாயே. யாரது? பிச்சை எடுக்க வந்தவன்னு தப்பா நினைச்சிட்டாங்களோ? அலெக் நிரஞ்சன், நான் தாங்க பவித்ரன் சுவாமிகள். என்னடா? இல்ல, வீட்ல ஏதோ சத்தம் கேட்டது. ஒருவேளை பெரியவர் டிக்கெட் வாங்கிட்டாரோன்னு நினைச்சு வந்தேன். ஐயோ அப்பா, என்ன சூடு என்ன சூடு. இவனை விட இவன் துண்டு சூடா இருக்கப்பா. வெளியில போட்டு எடுத்துப்பானோ. உட்கார் உட்கார். தாயே, விவசாயம் எல்லாம் எப்படி நான் போய்கிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாதப்பா, விவசாயத்தை வச்செல்லாம் இந்த காலத்துல பிழைக்க முடியாது. அது பத்தாதுன்னு பயிருக்கெல்லாம் வியாதி வேற. பயிருக்கு தேவையான மருந்தெல்லாம் இல்லாம என்ன விவசாயம் பண்றது சொல்லுங்க? ஏன் நிலைமையும் இப்ப அப்படித்தான் இருக்கு. மருந்து மாத்திரையை வச்சு தான் இருக்கிற காலத்தை நான் ஓட்டணும் போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அம்மனோட அருளால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறோம்? அட எதுக்குப்பா தேவையில்லாதெல்லாம் சொல்றீங்க? என்னோட 18வது வயசுல அம்மனோட வாளை நான் கையில எடுத்தேன். இப்ப 52 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் விரதத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைமுறை தலைமுறையா அந்த அம்மனுக்கு நம்ம பரம்பரையில தான் தொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம். எங்க அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, இப்படி வம்சாவழியா வந்தது. என்னோட முடிஞ்சிருமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும். அதை யாரால மாத்த முடியும்? அவ முடிவு பண்ணிருப்பா. எனக்கு அப்புறம் யார் இதை செய்ய போறாங்க? அப்பா, என்னப்பா இங்க வந்திருக்க? சும்மா வீட்ல போர் அடிச்சதுன்னு. ஏயா இது என்ன நம்ப சொல்றியா? நிஜமாதான்ப்பா. சரி சரி. நீங்க பூசாரியாவீங்களோ? என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நேத்து ராத்திரி தாத்தா உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஓ அதுவா? அவர் ஏதோ மனசுல பட்டதை புலம்பிக்கிட்டு இருந்தார். அந்த அம்மனோட வாளும் சிலம்பும் தலைமுறை தலைமுறையா உங்க தாத்தா வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இன்னும் தொடரணும்னு அவர் பிரியப்படுறாரு. அது அவரோட ஆசை. அதுக்கு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்ப யாராவது பூசாரி ஆகணும்னாலும் நம்ம குடும்பத்துல இருந்தா ஆகணும்னு கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அம்மன் யாருக்கு வேணாலும் அனுகிரகம் பண்ணுவாங்கல்ல. அப்போ அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லைல்ல? உங்க தாத்தாவோட இடத்துக்கு நான் வந்தாகணும்னா எத்தனையோ விஷயங்களை நான் இழக்க வேண்டி வரல. முதல்ல சொந்த பந்தங்கள்லாம் பேருக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்றாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் மாதிரி நான் உங்க கூட இருக்கணும்னா அது என்னால முடியாதுடா. எனக்கு முக்கியம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களும் அவங்க சந்தோஷமும் தான். உங்களுக்கு இஷ்டம் இல்லாத எதையும் நான் செய்யறதா இல்லை. என்ன முதல்ல களி தின்ன உடம்புடா இது. மூச்சு முட்ட போகுது. நீ சும்மா இரு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடைச்சு. ஆமா ஆமா, இன்ஜினியரிங்ல ஹை டிஸ்டிங்ஷன் கிடைச்சிருக்குன்னா ரேங்க் கிடைச்சதுக்கு சமம். அவனை பார்த்தாவது ஒழுங்கா படி. பாயசம் வந்துருச்சு. பாயசம் அதுதானே முக்கியம்.
பக்கத்து வீட்ல எல்லாம் போய் கொடுத்துட்டு வாமா. வா மீனாட்சி. ஆரம்பத்துல இருந்து அந்த பையனுக்கு படிப்பு மேல அவ்வளவு இஷ்டம். படிச்சு சாதிச்சு நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்து. பெருமை மட்டுமா, கௌரவம்ல. என்ன சாமியார் வீட்டு முன்னாடி ஊர் பயிலுக இத்தனை பேர் கூடியிருக்கா? என்னவா இருக்கும்? பண்ணாரி அம்மா, என் வேண்டுதல் உன் காதுல விழுந்துடுச்சா? பூசாரி கிழவன உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட போல இருக்கு. அலெக் நிரஞ்சன். அப்பத்துல இருந்தே அவன் நல்லா படிப்பான். தள்ளுங்க. இது நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்ச நேரம் ஆச்சு. ஓ, குளிப்பாட்டி துணி போத்த வேண்டாமா? அத வாங்கி கொடுத்தா அவரு போட்டுக்க போறாரு. அப்புறம் பொதுமக்கள்லாம் பார்க்கலாம்ல? பொதுமக்களா? ஊரே வரவேற்க போகுது. வரவேற்பா? பாயசம் வந்துருச்சு. வந்துருச்சா? அதுக்கு தான் வெயிட்டிங். எடுத்துக்கங்க. எழவு வீட்ல பாயசம் குடுக்குறாங்க. என்னம்மா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்ல? பாயசம் குடிக்கலாம். இல்லடா, பாயசம் அப்புறம் குடிச்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போடா. அரிக்கு இன்ஜினியரிங்ல டிஸ்டிங்டிங் ஜங்ஷன் என்ன கிடைச்சிருக்கு. ஜங்ஷன்? அது ஏதோ உனக்கு கிடைச்சிருக்கு போயா. பெருசா அவ்வளவு சீக்கிரம் மண்டைய போடாது போல இருக்கே. சரி, வந்ததுக்கு பால் பாயசத்தையாவது குடிப்போம். அலெக் நிரஞ்சன். நம்ம ஊர்லயே வேலை கிடைக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மள எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அப்ப நாம எல்லாரும் அவங்க கூட போயிடலாம். நீ ஒண்ணு, நல்ல வேலை கிடைக்கணும்னா நிச்சயமா வெளியூருக்கு போய் தான் ஆகணும். மாமா வராரு. உங்களுக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அது வர வழியில நம்ம ஜோசியரை பார்த்தோம்ப்பா. அவரோட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. அதான் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியலப்பா ஹரி? தெரியும், வர வழியில கேள்விப்பட்டேன். நாளைக்கு அடுத்த ஊர்ல திருவிழாவாம். என்ன கண்டிப்பா வர சொல்லி கூப்பிட்டாங்க. காலையில எல்லாம் புறப்படும். ஹரி, ஹரி, கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு கூட தெரியலையே. இப்போதைக்கு இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இதை வச்சுக்கிட்டா ஹரி. நல்லா நல்லா இருக்கணும். அந்த பண்ணாரி அம்மா கூடவே இருக்கும். பார்த்து வாங்க, கீழே முள்ளெல்லாம் இருக்கும். தெரியும் தெரியும், நாங்க வந்த வழி தானே. விவசாயிங்கன்னா காலங்காத்தால இப்படிதான் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்ன மாதவா? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? காலையில எல்லாரும் ஏதோ கோயிலுக்கு போறீங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆமா ஆமா, எங்க அவரு? மீனாட்சி, தாத்தாவை கூப்பிடு. சரிப்பா. சரி, விவசாயம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. தாத்தா, நீங்க இன்னுமா எந்திரிக்கல? உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. தாத்தா, 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 அப்பா, அப்பா, அம்மா, அம்மா. எந்த பிரச்சனையும் இல்லாம தூக்கத்திலேயே ஆத்மா பிரிஞ்சிடுச்சு. புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும். சரியா சொன்னீங்க பாங்க. அப்படி பண்ணாதான் இந்த பாக்கியம் கிடைக்கும். பூஜைன்னு எடுத்துக்கிட்டா அவரை விட்டா அந்த இடத்துல வேற ஆளே இல்ல. அடுத்து யார் அந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு தெரியலையே. அதான் பிரச்சனையே.
கண்டவன்லாம் அந்த பதவிக்கு வர அந்த முடியாது. பெருசு நம்மள பத்தி தான் சொல்றானோ? இருக்காது. முதல்ல அந்த அம்மனே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அம்மன் யார் மேல வராங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பார்க்க முடியும். என்ன சொல்றது? அனுகிரகம் கிடைச்சா தூக்கமே வராதான். தூக்கமே வராதா? அப்புறம் அம்மனுடைய வாளையும் சலங்கையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும். அத அந்த ஆளு கண்டுபிடிக்கணும். அதானே கஷ்டமான விஷயமே. அது உண்மைதான். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, தேவ ஜாதகத்திலேயே அந்த தகுதி அவனுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆமா தேவ ஜாதகமும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்னென்னமோ பேசுறாருங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. முறையா பூஜை பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நல்ல பூசாரி கிடைச்சிட்டாருன்னு அர்த்தம். முதல்ல தூக்கமே வரக்கூடாது, வாளை கண்டுபிடிக்கணும். என்னப்பா, என்ன இந்த நேரத்துல? எனக்கு என்னமோ தூக்கம் வரல, என்னன்னு தெரியல. நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன். தூங்கு. அம்மா தாயே பண்ணாரி அம்மா, எனக்கு தூக்கம் வரலையே. அம்மா தாயே அம்பிகையே பரதேவதே லோகமாதா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்ண மூட முடியலையே. தூக்கம் வரலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் எல்லாரும் இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன பிரச்சனைங்க? பார்த்தா தெரியல, அம்மா இவர் உடம்புல வந்திருக்காங்க. உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கட்டும் மகனே. அப்ப என்னோட வட்டி பணம்? துட்டு கொடுக்குற சாமி கிட்டே வட்டி கேக்குறிய? அறிவில்ல உனக்கு? நம்ம தேவியே இவர் மேல வந்து சாமி ஆடுது, உனக்கு தெரியலையா? தேவி தூக்கம் வரலையே. இதெல்லாம் உண்மையா? தேவ ஜாதகத்தை பாக்கலையா? இது உனக்கு தேவையில்லாதது. வாழையும் சிலமையும் தேடி எடுக்கணும்ல. இதுக்கு மேல அதெல்லாம் தேவைதானா? அம்மா தாயே என்ன நம்ப மாட்டாங்களே. சீக்கிரம் வா. உண்மை தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு சாமி வந்தது ஊருக்கே தெரிஞ்சிச்சு பாருங்க. இனிமே எல்லாரும் நீங்க தான் சாமியாரு. ஏய், இதெல்லாம் வெத்தியா? நம்ம மாதவன் ஐயா மேல ஆட்டோ வந்துட்டாங்க. ஹரி வேண்டாம். ஹரி சொன்னா கேளு. தாத்தா வேண்டாம். இல்லப்பா இல்லப்பா. அப்பா சொன்ன கேளுப்பா. அப்பா அம்மா தாயே. இனி என் வாழ்நாள் பூரா அம்மன் என் உடம்புக்குள்ள வருவாங்கிறது உறுதியாயிடுச்சு. அம்மனோட உத்தரவு அதுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். நீ இந்தா.
எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியலப்பா. உங்களை இந்த வேஷத்துல யாராலையும் பார்க்க முடியாது. நீங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்களப்பா. இதுக்கு காரணம் நிச்சயம் நான் இல்ல, அம்மன் தான். அவளுக்கு அடிவர்கள் இருக்க நம்மளை விட்ட வேற யாரும் ஆள் இல்ல. அம்மனுக்கு இல்ல, எங்களுக்கு தான் நீங்க தேவை. ஹரி இல்லம்மா, அப்பாவை இந்த வேஷத்துல என்னால பார்க்க முடியாது. உண்மையிலே நம்ம மேல இவருக்கு பாசம் இருந்தா அந்த வாழையும் சிலமையும் தூக்கி எரிஞ்சிட்டு வர சொல்லுங்க. நம்ம பரம்பரையில யாரும் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. அப்படி செஞ்சா பல தலைமுறைக்கு அம்மனோட சாபம் நடிக்கும். தலைமுறை, நம்பிக்கை, பாரம்பரியம், உங்களுக்கு எங்களை விட அதுதான் முக்கியமாயிடுச்சுல. அந்த வாழும் சிலம்பு தான் இந்த குடும்பத்தோட சாபம். அதை முதல்ல எங்கேயாவது தூக்கி எரிக்கப்பா. வெளியே போடா, ஏன் எதிரில் நிக்காத. எக்கடாவது கட்டு போ. பாத்தீங்கல்ல, ஊர்ல எந்த மாற்றமும் கிடையாது. தம்பி 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வரீங்கல்ல. நான் யாருன்னு தெரியுதா? என் பேரு தாசு. உங்க தோட்டத்துல வேலை செய்யறாரு அவரோட பையன். கனகண்ணனோட. சின்ன வயசுல மும்பைக்கு திருட்டு ட்ரெயின் ஏறி போனேன். பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன். எவனாவது ஒரு ரவுடிய தூக்கி போட்டு மிதிச்சா பெரிய தாதாவாயிலான்னு சொன்னாங்க. அவன் வார்த்தையை நம்பினேன். ஒரு ரவுடி கிடைச்சான், ஒரே அடி. அப்புறம் 7 நாள் கழிச்சுதான் கண்ணையே முடிச்சான். யாரு அந்த ரவுடியா? இல்லண்ணா. ஓ, நமக்கு வாங்க மட்டும் தானே தெரியும். குருட்டு பையில உனக்கு எவன்டா ஆட்டோ ஓட்ட லைசென்ஸ் கொடுத்த? சாரிண்ணா, அது என்ன ஆச்சரியப்பா, எங்களெல்லாம் மறந்துட்டியா? இல்ல, அப்படிலாம் மறக்க முடியுமா? ஏன்டா திரு முடிச்சிட்டு இருக்க? தம்பியை கொண்டு போய் வீட்டுல விடு. ஊர்ல தானே இருப்பீங்க? ஒரு வாரம் இருப்பேன். முடி நிறைய வளர்ந்த மாதிரி இருக்கு, ஃப்ரீயா இருந்தா வாங்க. கண்டிப்பா. பாத்து சரி, பாத்து வரேன். வழியில இருக்கிறவங்க எல்லாம் சேர அடிச்சுட்டு போ. வா வா, சவரத்தை முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வெளில வரலாம். நம்மளை தேடி தேடி வந்து நோண்டுறானுங்களே. ஏண்டா, நீ ஊருக்கு வரேன்னு மீனாட்சிக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவ உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினால. வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். எங்களெல்லாம் பிரிஞ்சிருக்க உன்னால எப்படிடா முடியுது? அன்னைக்கு அப்பா கிட்ட ஏண்டா அப்படியெல்லாம் பேசுன? ஆண்டவனோட கட்டளை அதுதானா? அதை யாரால மாத்த முடியும் சொல்லு? என்னால இப்போ ஏத்துக்க முடியல. அண்ணா, ஏய், என்னடி ஆளே மாறிட்ட? சாரி கட்டிட்டு பெரிய மனுஷி மாதிரி. பின்ன இன்னும் மக்காவே இருப்பேனா? ஓஹோ. அண்ணா, இனிமே எங்கேயும் போகாத. இனிமே இங்கதான் இருப்பேன். அப்பாவை பாத்தியா? இல்லடா. அம்மா, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
அப்பா ரொம்ப மாறிட்டார் இல்லம்மா? தாத்தா மாதிரி ஆயிட்டார். இது உனக்கு. அம்மா உங்களுக்கு. என்னன்னு அது? அது உனக்கு இல்ல, இது அப்பாவுக்காக வாங்கியிருக்கேன். இந்தாம்மா, அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நீயே அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அது நீங்களே கொடுத்துருங்களம்மா. என்ன அது உங்களுக்காக ஹரி வாங்கிட்டு வந்தா, அதை கொடுத்துட்டு போலான்னு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தம்பி, சொல்லுங்க ஐயா. உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது, உனக்கு கல்யாணம் நடக்காது. உன் ஜாதக பிரகாரம் உனக்கு பொண்டாட்டி பாக்கியம் இல்ல, புரியுதா? நீ யார கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு அல்ப ஆயுசு ஜாதகம் தான். அப்ப நான் எதுக்கு பிறந்தேன்? அந்த ஆண்டவனுக்கே இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். போ போ. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குமே? ஆட, என்னையா பரிகாரம், தொல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு, பண்ண முடியுமா? என்ன சொன்னாலும் பண்றேங்க ஐயா, சொல்லுங்க. பழைய ஐதீகம் தான். ஐதீக பிரகாரம் ஒரு பொண்ணா நினைச்சு வாழை மரத்துக்கு தாலிய கட்டணும். வாழை மரத்துக்கா? அது மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு பகலு ஒரு இரவு அது கூட வாழ்ந்து வெட்டணும். அப்படி பண்ணாவும் முதல் பொண்டாட்டி இறந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடக்குமா ஐயா? ஏன், உன்னால இதை செய்ய முடியாதா? செய்ய முடியும். அப்ப கிளம்பு. நல்ல ஜென்மங்கள்டா. அவர் சொன்ன மாதிரி நடக்கும்டா. இது அவர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இந்நேரம் நான் 2 குட்டி போட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் நேரங்காலம்னு ஒண்ணு இருக்குடா. முதல்ல நல்ல வாழை மரமா பார்க்கணும். அலெக் நிரஞ்சன், வாழை மரம் உன்னை பார்த்து சாக மரம் சரி. ஆமா, கல்யாணத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிடணும்ல. வேண்டாம், யாருக்கும் தெரியக்கூடாது. ஓ, ரகசிய திருமணமோ? இருந்தாலும் என்னோட முதல் கல்யாணம் ஆச்சே, அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் இட் கீழக்கரை? கரதா. ஏய், உன்னதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன். ஏய், என்னப்பா இங்க பிரச்சனை? அது வந்து நம்ம புதுசா இருக்கு. யாரு இது இறக்குமதி? Do you know Hari's house? Yeah, yes, no. Are you a fraud? Thank you. எப்படி? நானே. Yeah. Do you know Hari? ஹரிகிரி அசெம்பிளி. ஷீட் தாராளமா இங்க கிடைக்கும். Oh my God. You mean Hari from Chennai? Yeah, we know him. That's good. Come on, get in. வானரங்களுக்கு வா போறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். போய் வாங்க அம்மனி. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க தமிழுக்காக போராடுறதெல்லாம் வீடா போயிடுச்சு. இந்த காலத்து பசங்க எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுது. ஆண்டவா. Hari? 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 சாக்லேட் வேணுமா? தேங்க் யூ. இன்னொன்னு கொடுக்கா. அலையாத, இந்தா. அக்கா இவன் எப்பவுமே இப்படித்தான். அப்படியா? அடிக்கடி வரணும். சரி, பை. ஓகே, தேங்க் யூ. பை. ஏய் பூஜா, ஹாய் ஹரி. நீ எப்படிங்க?
எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இப்படி யாரு திடீர்னு ஹரி? ஹாய் அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. நான் தான் பூஜா. ஹரி என்ன பத்தி சொல்லலையா? எனக்கு தெரியும், உங்களை பத்தி சொல்லிருக்காரு. அம்மா, இவனோட ஃப்ரெண்டுமா. அப்படியா? நீ உள்ளவாமா? அந்த பேக்ல எடுத்துட்டு வா. பொடி. என்கிட்ட எதுக்காக போய் சொல்ற? மெட்ராஸ்ல இருந்து இவ்ளோ தூரம், அதுவும் ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கானா என்ன அர்த்தம்? மறைக்காம சொல்லு. அம்மா, அது பூஜா. எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா. அப்படின்னா அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டீ கடையில ஒரே அரட்டை. அப்புறம் தான் இந்த பொண்ணுங்க வந்தாங்க. அது எப்படிடா அந்த பொண்ணு 2-3 நாள் இங்க தங்க வைக்க முடியும்? அம்மா, அப்பா வந்துட்டாரு. காயத்ரி, அவரு வந்துட்டாரு. உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்ப? காயத்ரி, இத வரேங்க. யார் அந்த பொண்ணு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. இங்க எதுக்கா வந்திருக்கா? அது அவ சிட்டில வளர்ந்தவல்ல, அதனாலதான் இந்த ஊரு வீடெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கா. ஹரி ஊருக்கு போகும்போது அவன் கூட போயிடுவா. அவ்வளவுதானே? அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. ஹரி போற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்ல. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கிற வீடு இது. இது டவுன் இல்ல, கிராமம். அதை மறந்துடக்கூடாது. இல்லங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. ஏன் அழற? I really missed you. கண்கள் தானே கதவு, சந்திரனும் உன்னை கண்டால் வானில் தங்காது. உயிர் பூவை கொய்கின்ற அழகு மாறன், அடி நெஞ்சில் நுழைகின்ற குறும்புக்காரன். யாரது விண்மீனை பெண்ணொருவாய் என் எதிரில் மாற்றியதென்ன? யாரது அந்தியை அள்ளி வந்து இவள் முகமாய் மாற்றியதென்ன? உயிர் பூவை கொய்கின்ற அழகு மாறன், அடி நெஞ்சில் நுழைகின்ற குறும்புக்காரன். ஆதி முதல் காதலுக்கு கண்கள் தானே கதவு, சந்திரனும் உன்னை கண்டால் வானில் தங்காது. நடமாடும் பூச்செடி நீயும் பெண்ணே, திறக்காத பூவாய் உன்னை கண்டேன். சுடும் பாலை வெயிலில் நான் இருந்தேன், உன்னை பார்க்க நீளம் எல்லாம் நிழல்களாய்
ஒன்றாய் தொலைத்து விட்டேன். அட உன்னை எனக்குள் ஒளித்து வைத்தேன். ஆதி முதல் காதலுக்கு கண்கள் தானே கதவு. சந்திரனும் உன்னை கண்டால் வானில் தங்காது. இருள் கூட ஒளியாய் தெரிகிறதே, ஒளியெல்லாம் முன்போல் தெரிகிறதே. எடையின்றி வானில் மிதந்திருந்தேன். கரையோரம் இருதயம் நுரைகளில் குளித்ததே. நெருங்காத உறவினில் சுகமும் இல்லை. இனிமேலும் நான் என் வசமும் இல்லை. ஆதி முதல் காதலுக்கு கண்கள் தானே கதவு. சந்திரனும் உன்னை கண்டால் வானில் தங்காது. சொல்றேன்ல வந்து எப்படி இருக்குன்னு பாரு. வேண்டாக்கா, இப்பதான் நீ நல்லா ஸ்டைலா இருக்க. ஏண்டி இதெல்லாம் போட்டுட்டு காலேஜ் போனாதானே நல்ல பசங்க சைட் அடிப்பாங்க. போக்கா. ஓ வா அம்மா கிட்ட காட்டலாம். வாய முடு வா. ஐயோ அக்கா வேண்டாம். வா தைரியமா வா. நான் போறதுக்கு முன்னாடி ஆளே மாத்திட்டு தான் போவேன். அம்மா வாண்டல. ஐயோ வேண்டாம். அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருப்பா, பட்டணத்துல வளர்ந்தவ. உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த பார், அவகிட்ட சொல்லு இந்த வேலையெல்லாம் இங்க ஒண்ணும் வேண்டாம். இவன் பாட்டுக்கு வாழை மரத்தை வெட்டிட்டு தட்சணை கொடுக்காம கம்பி நீட்டிட்டானோ. எப்படியும் வந்துருவான். என்ன மாதிரி போஸ் குத்து உட்காந்துக்கிறாரு பாரு. சாமி வந்துட்டான். வாடா வா. எங்கடா போய் தொலைஞ்ச? நாளைக்கு 11:30க்கும் 12க்கும் நடுவுல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அது இருக்கட்டும், வாழை மரம் கொண்டு வந்தியோ? எங்க? ராகவன் தோட்டத்துல பார்த்தேன். ஒண்ணு மட்டும் கும்முன்னு வளர்ந்து நிக்குது. பாக்க எப்படி இருக்கே? வாழை மரங்கள்லயே அது ஒரு ஐஸ்வர்யா ராய். ஜாதி? அத பத்தி நான் இன்னும் விசாரிக்கல. பார்த்தா வெக்கப்படுற ஜாதி மாதிரி தெரியுது. வாழை மரத்தை நினைச்சே வாயில வழியுது. வாழை மரத்துல நேந்திரம் பழம் விளைஞ்சிட போகுது. டபுள் மீனிங்கா பேசாதீங்க. அப்புறம் அவளுக்கு சாரி தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டேன். சாரியா? அது கண்டிப்பா வேணும் பவித்ரன். இது என்னோட முதல் கல்யாணம்ல. ஒரு ஞாபகத்துக்கு அதாவது இருக்கணும்ல. அதெல்லாம் ஓகே. என் தட்சண விஷயத்தை மறந்துடாத. அத நான் மறப்பனா சாமி? எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவராச்சே நீங்க. அலேக் நிரஞ்சன். குளிச்சாரந்தாலே. முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீ தாலியை கட்டுப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருக்கணும். நானும் என்னோட குடும்பம். ஒண்ணு இல்ல, நீ நடத்து. கட்டி மேல கொட்டுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏப்பா அதோட நிறுத்திக்கிட்ட? பந்தல் போட்டு தடபுடலா விருந்து வச்சிருக்கலாமே. நீ அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? தாலி கட்டுறா பண்டாரம். தெய்வமே. நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போ வாழை மரத்தோட கையை பிடிச்சுக்கிட்டு 3 தடவை சுத்தி வா. ஆமா, இடது கையா வலது கையா? இந்த அப்படி வா. உன் கையை என்கிட்ட கொடு. அதை விடு. இத புடி. என்னக்கா இது? இவங்க என்ன பண்றாங்க? இதாமா வாழை கல்யாணம். ஒரு ஆச்சாரம். நான் படிச்சிருக்கேன். நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பிடிச்சிருக்காத, கேஞ்சிர போகுது. இந்த நொடியில இருந்து இந்த வாழை மரம் தான் உன்னுடைய மனைவி.
நான் ஒரே ஒரு உமா கொடுத்துக்கிறேனே. உன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க என்கிட்ட ஏன்டா பர்மிஷன் கேக்குற? தாராளமா போய் கூட. நில்லு. முத்தம் மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா நறுக்கிடுவேன். பழக்கே இவ்வளவு எமோஷன் ஆகுறானே. இதுவே பொண்ணா இருந்தா. ஐயே என்னக்கா இது? அது ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல நீங்க பார்க்க ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க. ஹலோ, விஷயம் தெரியுமா? திருட்டு ராமு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆமா, வாழ கல்யாணம். இது என்னடா புதுசா இருக்கு? டேய் 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 நில்லுடா டேய். சீக்கிரம் போட்டு வாங்கடா. சீக்கிரம் போ. ஏய் வண்டி வருது பாத்து. ஏய் அடிபட்டுருச்சாமா? ஏய் கண்ணுல உனக்கு? ராஸ்கல். ஏய் என்னடி ஓவரா கத்துற? பக்கத்துல வந்து பாரு, காட்டுறேன் என் கண்ண. ஏய் வந்து பாரு. ஏய் பாடினா. ஏய் இதுக்கு மேல ஒரு டிங்கோ இடியா. இடியட். அடிபட்டுச்சாக்கா? இல்லடா. இந்த குடும்பத்துக்குன்னு ஊர்க்காரங்க மத்தியில ஒரு மரியாதை இருக்கு. எங்க முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேர் அது. அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான அவன் புள்ள. நடு ரோட்ல கண்டவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு பொண்ணுக்காக. அது அந்த பொண்ணுகிட்ட அவனுங்க ஏதோ ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுத்தது யாரு? ஏதோ நேத்து வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்ப அதுவும் போச்சு. அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? இல்லங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாத்தையும் நீ நியாயப்படுத்தில பேசிக்கிட்டு இருப்ப. சுவாமி வேண்டாம். ஏடா என்ன தடுக்கிற? வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல, நேரத்துக்கு வெட்டணும். அப்படிதான் ஜோசியர் சொல்லிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். போய் பாத்துட்டு வா. எனக்கு என்ன கொல்ல வேணாம்னு சொல்லுங்க.
வெட்டட்டா? சுவாமி வேண்டாம், இவளை வெட்டாதீங்க. இவளையா? நாம வெட்டி எரியலனா ஊர்க்காரங்க நம்மள வெட்டிடுவாங்க. முடியாது, நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருத்தனுக்கும். நீ சென்டிமெண்டல் இல்ல, மென்டல். அலெக் நிரஞ்சன். நெல்லியா, எங்க அவசரமா போற? யாரு அது? ஒரு பொண்ணு உன் பையன் கூடயே சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி நான் பப்ளிக்ல சொல்ல முடியும்? அவ அதிர்ஷ்டசாலியா? இப்படி ஒரு அப்ப நமக்கு கிடைக்கல பாரு. என்கிட்ட வாலாட்ட வேணான்னு உன் பையன்கிட்ட சொல்லி வச்சுட்டு. சில விதிமுறைகளும் ஆச்சாரங்களும் இருக்கிற வீடு இது. அதை அனுசரிக்க முடியாதவங்க யாரா இருந்தாலும் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊருக்குள்ள என்னால தலை காட்ட முடியல. என் பேரை எந்த அளவுக்கு நாசம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டேன். இப்ப என்ன? என்னாலதான் எல்லாம் இல்ல. யாருக்கும் தொல்லை கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. இந்த வீட்டுல நீங்க மட்டும் இல்ல, என் அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க. அவங்கள பாக்குற உரிமை இல்லையா எனக்கு? ஹரி, நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் வந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேசிருப்பாரு இவரு. என் மனசுல நான் கடவுளுக்கு மேல இவரை வச்சிருந்தேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த வீட்டுல இருந்து என்ன விரட்டி விட்டீங்க. என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க வந்தது
உங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான். ஆனா இதுக்கப்புறமா என்ன வெளியேத்துனீங்கன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேப்பா. பூஜா, தப்பு பண்ணது நான் தான் ஹரி. முதல்ல நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இதுக்கு மேல நாங்க தங்குறது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. He really hates me. உனக்கு தெரியுமா, ஊர்ல என்னோட அம்மாவும் அப்பாவும் என் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதை சொல்லதான் நான் இங்க வந்தேன். உன்னை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் forget him. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் உன் பிரச்சனைக்கு நடுவுல எனக்கு இதை சொல்லவே தோணல. நான் ஊருக்கே போயிடுறேன் ஹரி. ஆனா ஒண்ணு, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பூஜா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாம் ஹரி. எனிவே, இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த கிராமம், வீடு, அம்மா, மீனாட்சி, எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருந்தது. எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிட்டேன். தேங்க்ஸ் a lot. போனா போட்டும், அதுக்கே நீ கவலைப்படுற? மாடிக்கு ஏறி போய் அம்மனோட வாழையை சிலம்பு எடுக்கிறான்னா எவ்வளவு திமிர அவளுக்கு. ஹரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவனுக்கு அந்த பொண்ணு வளர்ந்தது டவுன்ல. கிராமத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியாதுல்ல. தெரியாதுன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட முதல்ல அவ கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வாழை சிலம்பை நீ தொட்டதுனால எனக்கு கோபம் வந்துருச்சு. போறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா நான் தடுக்கல. ஆனா என்னால தான் நீ போறேன்னா வேண்டாம். அங்கிள், நான் தெரியாதனாலதான் அதை ஏ வாழைமரம், நல்லா வாயில வருது. போடா. என்ன ராமு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சந்தோஷமா தான்டா இருக்காங்க. சேன பண்ணீங்களா? அவனை விடுறா, நீ ஆடு. இந்தா பாட்டி குடி. தோ பர்றா, ஆச்சரியமா இருக்கு. புது மாப்பிள்ள வந்திருக்காரு. வா வா வா, உட்காரு உட்காரு. சூடா ஒரு டீ குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டானே, அவ தோட்டத்துல தனியா இருக்கா. எனக்கு ஒரு பார்சல் மட்டும் கொடுங்க. 4 தோசை, ஒரு முட்டை குருமா. என்ன தல, பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? அவளுக்காக கேப்டன் போசி 2020 013. நீ ரொம்ப மாறி போயிட்ட தலைவா. கல்யாணம் ஆனா யாரா இருந்தாலும் மாறிடுவாங்க தம்பி. இருந்தாலும் கல்யாணத்துக்கு நீ எங்களெல்லாம் கூப்பிடாதது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ராஜீவ் காந்தி சோனியா காந்தியை கல்யாணம் பண்ணும் போதே உங்களை கூப்பிட்டாங்களா? இல்ல இல்ல, அதான் எல்லா கல்யாணத்திலயும் எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. இது என்னது, சட்ல வாழைக்கரையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேக்குற கேள்வி பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத மாதிரி. ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு. அவ ரொம்ப பசியில இருப்பா. நான் போனாதான் ஏதாவது சாப்பிடுவா. கணக்குல எழுதிங்க. ஏய் தள்ளிப்படா. இப்படியும் ஒரு ஜென்மம். விதி யாரை விட்டுது? உனக்காக அன்பே, உனக்காக இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக அன்பே, எதுக்காக நீ வாழ மரமா மாறியது எதுக்காக? எனக்காக அன்பே, எனக்காக நீ தோப்பு
நெருப்புக்குள்ள இருப்பது எனக்காக. மரமாய் பிறக்க வைத்தான், உன்னை என்னோடு சேர்த்து வைத்தான். உணவாய் உரம் வைத்தான், நம் உறவுக்கு உயிர் கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பாட்டு பிடிச்சிருக்கா உனக்கு? தூக்கம் வரலையாடா? எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் என் கண்களை தழுவட்டுமே, அமைதி என் வாழ்வில் நிலவட்டுமே. அட பாவிங்களா, புருஷ பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத. நீ பயப்படாத தங்கம், என் பொண்டாட்டி பயந்துட்டா. நீ பயப்படல? அங்கிள், இந்தாங்க டீ. காயத்ரி எங்க? அம்மாவும் மீனாட்சியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க என்ன திட்ட மாட்டீங்கல்ல? என்ன சொல்லு. உங்களுக்கு ஹரி மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? நேத்து ஹரி தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்துட்டு போனீங்கல்ல, அதுலயும் உங்க பாசம் தெரிஞ்சிருச்சு. நீங்க ஏன் அங்கிள் ஹரி கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு வார்த்தையாவது நீங்க பாசமா பேச மாட்டீங்களான்னு எவ்வளவு எங்கிறாரு தெரியுமா? அவர் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் தான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. இந்த உலகத்துல எந்த ஒரு தகப்பனுக்கும் என் அளவுக்கு தன் பிள்ளை மேல பாசம் இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அன்னைக்கு அவனை வீட்டு விட்டு வெளியில அனுப்பினேன். உனக்கு தெரியாது, ஆச்சாரத்தாலையும் நம்பிக்கையாலையும் பின்னப்பட்ட ஒரு வலையில சிக்கி தவிக்கிறவங்க நாங்க பல தலைமுறையா. அந்த வலையில என் பையனை சிக்கிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அவனாவது தப்பிச்சுக்கிட்டோன்னு தான். எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் அவன் அப்படி விரட்டலைன்னு அவன் இந்த வீடு கிராமம் இதெல்லாம் விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். என் பையனோட எதிர்காலம் நல்லபடியா அமோகமா அமையணும்னு தான் நான் கும்பிடுற அம்மனை அனுதினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் நல்ல நிலையில இருக்கான்னா அம்மன் தான் காரணம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கப்பா. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எதையாது என்ன பச்சை பிள்ளையாட்டம்? ஹரி,
சிறு பூவில் தேன் துளி உண்டு, சிறு திரையில் பௌர்ணமி உண்டு, தொலை மேகம் தூங்கி போனால் என்ன பூமியில் மழையுண்டு. சிறு பூவில் தேன் துளி உண்டு, சிறு திரையில் பௌர்ணமி உண்டு, தொலை மேகம் தூங்கி போனால் என்ன பூமியில் மழையுண்டு. இளங்காற்றும் விசிறியும் தானே, இதில் நாமும் குழந்தைகள் தானே, ஒரு மழை நாளில் புகையின்றி நனைவோமே. சிறு பூவில் தேன் துளி உண்டு, சிறு திரையில் பௌர்ணமி உண்டு, தொலை மேகம் தூங்கி போனால் என்ன பூமியில் மழையுண்டு. அன்பென்ற மல்லிகை வாசம் உறவினிலும் உண்டு, கண்ணீரை சிந்த விடாத உயிர்களும் இங்குண்டு. அன்பென்ற மல்லிகை வாசம் உறவினிலும் உண்டு, கண்ணீரை சிந்த விடாத உயிர்களும் இங்குண்டு. அட காதல் பிழை என்று சொன்னால் இந்த வாழ்வு ருசிக்காது, சிறு பட்டாம்பூச்சியைப் போல வண்ண சிறகு விரித்தாடு. அலைக்கடலிட ஆடும் மனதினில் முதுமை நெருங்காது. சிறு பூவில் தேன் துளி உண்டு, சிறு திரையில் பௌர்ணமி உண்டு, தொலை மேகம் தூங்கி போனால் என்ன பூமியில் மழையுண்டு. சீனத்தின் சுவரினை போல ஸ்நேகமும் இங்குண்டு, தந்தை சொல் மந்திரம் என்ற கவிமொழியும் உண்டு. சீனத்தின் சுவரினை போல ஸ்நேகமும் இங்குண்டு, தந்தை சொல் மந்திரம் என்ற கவிமொழியும் உண்டு. நம் சொந்தம் கடவுளைப் போல துளி கவலை அடையாதே, இந்த பந்தம் வானவில் தானே ஒரு நிறமும் குறையாதே. பறந்தோடும் பறவைகள் போல சிறகுகள் நமக்குண்டு. சிறு பூவில் தேன் துளி உண்டு, சிறு திரையில் பௌர்ணமி உண்டு, தொலை மேகம் தூங்கி போனால் என்ன பூமியில் மழையுண்டு. இளங்காற்றும் விசிறியும் தானே, இதில் நாமும் குழந்தைகள் தானே, ஒரு மழை நாளில் குடையின்றி நனைவோமே. வாழை குழைக்க வையாபுரிக்க கல்யாணம், அந்த கல்யாணத்தை பார்க்க வந்தவன் கொண்டாடுறான். நான் எப்ப முடி வெட்டுறதுக்கு உட்கார்ந்தாலும் இந்த நாய்ங்க ஏன் என்ன தேடி வருதுங்கன்னு தெரியலையே. நாய்க்கு கறி ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இவன் முடி வெட்டும் போது காதையை சேர்த்து வெட்டுவானு வெயிட் பண்ணுது அலெக் நிரஞ்சன். இவருக்கு ஸ்வீட் கொடுக்கலாம். நாய்ங்க பாவம் சுத்தி சுத்தி வருதுன்னு அந்த ஆள் தலையில இருக்கிற மூளையை கட்டி கொடுத்துட போறப்பா. சாப்பிடுங்க. இவெல்லாம் ஒரு பார்பர் கஷ்டம். அலெக் நிரஞ்சன். சுவாமி என்னடா ஒரு சந்தோஷமான விஷயம். அங்க பார்த்து சரடா. விஷயத்த சொல்லு, சந்தோஷமா இல்லையா நான் முடிவு பண்றேன். நான் அப்பாவா போறேன். என் வாழை மரத்துல கொலை தள்ளிருச்சு. அட பாவி, அந்த மரத்தை இன்னும் வெட்டலையா நீ? சாமி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்தாங்க முதல் பங்கு மாமாவுக்கு. மாமாவா? என் கல்யாணத்தை நீங்க தான் நடத்துனீங்க, அதான் மாமா. தொழிலையே மாத்திட்டானே. இந்தாங்க சார், நீங்களும் சாப்பிடுங்க. வாழ்க்கைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கா அலெக் நிரஞ்சன். பத்துமோ பத்தாதோ தெரியல. வர சாமி. ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? எங்க அப்பாவை இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல பூஜா. என்ன ஹரி இது? என்னண்ணா கோயில் வரைக்கும் வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா என்ன என்னாச்சு? ஹரி கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாப்பா. என்ன இப்படி திடீர்னு ஏதோ தெய்வ குத்தமா இருக்குமோ? என்னங்க? அப்பா
எனக்கு என்னாச்சுப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எழுந்திருப்பா எனக்கு ஹாஸ்பிட்டல் என்னாச்சு டாக்டர்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பிரெயின்ல ஒரு டியூமர் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இருந்திருக்கு. இது சாதாரண டியூமர் இல்ல, சில பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரி, இது குணப்படுத்த முடியாத வியாதி. ஆபரேஷன் பண்ணாலும் சரி, உங்க அப்பாவை காப்பாத்த வாய்ப்பே இல்லை. இனி எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. எல்லாத்தையுமே அவன் தானே முடிவு பண்றான். உங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அவர் ஓய்விலேயே தான் இருக்கணும். அப்பதான் நாளை கொஞ்சமாவது தள்ளி போட முடியும். இன்னும் மயக்கம் வந்தது, விழுந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். வேண்டாங்க, படுத்துக்கோங்க. எவ்வளவு நேரத்துக்கு இங்கேயே கிடக்கிறது? ஐயோ, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, வீட்டுக்கு போகலாம் இல்லையா? 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாரு. ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, அம்மன் பாத்துக்குவா. ஆனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க இல்ல ஹரி? நீ எதுக்கே பயப்படுற? நான் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் மேலே போறதுக்கு டிக்கெட் வாங்க மாட்டேன். ஹரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இழந்ததெல்லாம் கிடைச்சிருச்சு நினைச்சேன். மறுபடியும் இழந்துருவோம் போல இருக்கு. நான் இது அவர்கிட்ட எப்படி சொல்றது? ஹரி, நாங்க போய் ஐயாவை பார்த்துட்டு வந்தோம். நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. பதறி போயிட்டேன். 18ஆம் தேதி விளக்கு பூஜை இருக்குல்ல. இந்த வேஷத்தை மாத்திட்டு சாப்பிட்டு தொலைக்கலாம்ல. இந்த கோழிக்கு இன்னும் உயிர் இருக்கோ? பல்லு போச்சு. உங்களை விட வயசான கோழியை இனிமேல் தயவு செஞ்சு வெட்டாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நம்ம பூசாரி போய் பார்க்கலையா? எதுக்கு? என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அப்புறம் அம்மா கூப்பிட்டா முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சு. ஒரு பூசாரி எப்படி இருக்கணும்னு இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். என்னது? விக்கு முடி வச்சு சுத்தினியா? இல்ல, வச்சுக்கிட்டு முடிய விக்கின. அதை எடுத்துட்டு போயா? எனக்கு அது வேண்டாம், அது கரியில விழுந்துருச்சு. நீங்க தானே பவித்ரன் சுவாமிகள்? அவரு உள்ள இருக்காரு. என்ன சாமி முடி எடுத்துட்டீங்க? முடிவெடுத்தேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ராமோட பொண்டாட்டில நேத்து ராத்திரி யாரோ அதை வெட்டிட்டாங்க. அந்த வாழை மரத்தையா? ஆமாங்க. அப்புறம் என்னாச்சு? அத ராமோட இடத்துல தான் அடக்கம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறேன். என்ன கொடுமை பக்கவாயா இது? அத பாருங்க, அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. சும்மா பாத்தீங்க உனக்கு? என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. எவனோ கொடுமாவி வெட்டி போட்டாங்கன்னு. இனி அவனுக்கு வாக்கே இல்ல. எல்லாம் போச்சு. அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. ஏய் வாழ. வாழ உங்க அப்பாட்ட அப்படா. இல்ல, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க நாங்க சம்மதிக்க மாட்டோம். பூஜா, கம் ஆன், கெட் ரெடி. நான் வரல. எனக்கு அந்த கல்யாணம் வேணாம். நானா உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்? நீங்க தானே முடியாதுன்னு போய் சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சதா பேசுறியா? பூஜா, உன்னுடைய ஃபியூச்சரை மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸையே இது அஃபெக்ட் பண்ணும். சோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. கம் வித் அஸ். போலாம் வா.
முடியாது. நான் வரமாட்டேன். என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. இந்த வீட்டை விட்டு நான் வரதா இல்ல. நீ என்னடி பண்ண போற? கோயில்ல பூசாரியா இருக்கிறவ பையன் அவன். பூஜா, யூ பிலாங் டு a royal family. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த ஃபேமிலி இது. இவங்களோட போய் உனக்கு எப்படி தோணுச்சு? உன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால சொல்றத கேளு. இது வரைக்கும் நான் சொன்னதை எப்ப கேட்டிருக்கீங்க? என்னைக்கு நீங்க என்ன அக்கறையா பாத்திருக்கீங்க? இப்ப இங்க வந்ததும் என் மேல உள்ள பாசத்துல இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதுக்காக தானே வந்திருக்கீங்க. என் லைஃப பத்தி நானும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு டின்னர் ஹால்ல உட்காந்து நீங்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ற வாழ்க்கை எனக்கு வேணாம். இனி நீங்க சொல்றத நான் கேட்க போறதில்ல. இனி ஹரிதான் என்னோட வாழ்க்கை. பூஜா, பார்வதி, லெட்ஸ் கோ. நீங்க வயசானவராச்சேன்னு பாக்குறேன். உங்க பையன் வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லி வைங்க, எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும், அவளை மரியாதையா அனுப்பி வைக்க சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைங்க. படிப்பு முடிச்சு உத்தியோகத்தில் இருக்கிறவன் தான். அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இருக்குன்னா அதை எதிர்த்து உங்களாலேயோ என்னாலேயோ ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கல்ல? கொஞ்சம் வாய் அடைக்க பேசுமா. என்னங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, பூஜா எங்க பொண்ணு, அவளை எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். அப்பா, என்னப்பா இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? இந்த இடம் எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும்பா. பல வருஷமா நமக்கெல்லாம் சோறு போடுற பூமி தாய் இல்லையா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையெல்லாம் பார்க்க முடியும்னு யாருக்கு தெரியும்? உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதாவது உங்க 2 பேர்கிட்டையும் தான். நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நடந்த எல்லாத்தையும் பூஜா என்கிட்ட சொன்னா. உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் இனிமேல் இந்த பொண்ணோட அப்பா அம்மா இங்க வரும்போது இவ என் மருமகன்னு நான் அவங்க கிட்ட சொல்லணும். நீ எப்ப மறுபடியும் சென்னைக்கு போறதா இருக்க? லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன்பா. எதுக்குப்பா அதெல்லாம்? வேலை விஷயத்துல அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது. நீ இன்னும் பெரிய ஆளா வரணும். முதல்ல கிளம்பு. உன் தங்கச்சியோட கல்யாணம் இன்னும் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு தான் நான் மேல போறதா இருக்கேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஏன் உன்னோட கடமைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு தானே? உன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன் முகத்தை பார்த்தப்பவே நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேயா. கவலைப்படுறதுனாலயோ கண்ணீர் விடுறதுனாலயோ சாவை தடுத்துட முடியுமாப்பா? ஒரே ஒரு வேண்டுகோள், காயத்ரிக்கும் மீனாட்சிக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டாம் ஐயா. அவங்களும் எதுக்கு நான் சாகிறத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நான் போற வரைக்குமாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டையா. எங்க அங்கிள் கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு கோயில்ல பூஜைமா. விளக்கு பூஜை எப்ப நான் அங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காதுல்ல. வேண்டாம் அங்கிள், டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உலகமே சமாதானமாவும் சந்தோஷமாவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜை. அது முழுமை அடையணும்னா நானும் அங்க இருந்துதாமா ஆகணும். இருந்தாலும் அங்கிள். வேண்டாமா, நீ வேண்டான்னு சொல்லி நான் கேட்காம போயிட்டேன்னா நீ வருத்தப்படுவ. அப்ப நானும் வருவேன். எனக்கு தெரியும். என் உயிர் போகாம இருக்கிறதுக்கு உன்னை காவல் நிறுத்திருக்கான் அவன்.
எனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. அம்மன் என் கூட இருக்காங்கல்ல, ஏன் பயப்படுற? அப்பா எங்கம்மா? கண்டிப்பா போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதுனால நான் சொல்லலப்பா. இன்னைக்கு கோயில்ல விளக்கு பூஜை இல்ல, அங்க நம்ம அம்மன் வரணும்னா அதுக்கு உங்க அப்பா அங்க இருக்கணும். இல்லம்மா, அது போயிட்டு வரட்டும்டா. உங்க அப்பா உயிர் பழிச்சு வந்ததே அந்த தேவியோட அனுகிரகத்தினாலதான். நகருங்க. அப்பா 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 எழுந்திருக்குப்பா. அவ தூங்கிட்டாளா? இப்பதான் அழுதுகிட்டே தூங்குனா. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டும் மாறி? இப்ப வேணாம், அம்மா தூங்க போயிட்டாங்க. ஹரி, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. தெரியும், உங்க அப்பா தான் உன்னை என்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிருப்பாரு. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. உங்க அப்பா என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரேடா. நின்னு போன விளக்கு பூஜையை நடத்தணும்.
அந்த தேவியோட அருள் கிடைக்கணும். அதான் ஊருக்கு முக்கியமே. விளக்கு பூஜையே நடத்தலாம், ஆனா அதுக்கு புது சாமி வேணும்ல. ஆமா புது சாமியார் வேணும், அதான் முக்கியம். நீங்க ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதியானவனை தேவிய காட்டுவா. ஜோசியமும் அதை தான் சொல்லுது. அலெக் நிரஞ்சன், இன்னும் நீ திருந்தவே இல்லையா? வெயிட்ட வச்சுட்டு எகத்தாளமா பேசுறியா? என்ன கிடக்குது? டேய் பவித்ரன், நீ என்னடா சொல்லு, எங்க போற? போல எங்க பெரியப்பா வீட்ல இருந்து வரேன். ஆமா, இந்த வேலை தான் பாக்குறியா? பெருசா வேலை எதுவும் இல்ல, வேலைக்கு சாப்பிட்டுமே. அப்புறம் மறுபடியும் நீ ஊருக்கு போலியா? அது கிளம்பணும். அது எப்படி போக முடியும்? அடுத்த பூசாரி நீ தானே? அப்புறம் பெரியவங்க எல்லாம் பேசிட்டாங்களாம், பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மன் வெளிப்படுவாங்களாம். அதுவும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் இருக்குமா? ஓகே, ஐ எம் ரெடி. பாத்து மாமா, நீ அடி நீ அடி நீ அடி. என்னடா எல்லாமே சுத்துது? ஹலோ, ஸ்டாப் பிரதர், ஸ்டாப். என்னாச்சு? அம்மன் இன்னும் வெளியில வரலையா? வந்த உடனே சொல்லி அனுப்பிடா. அதுக்கு வாழும் சிலம்பு வேணுமே. அப்படி உனக்கு வேணும்னா நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்ற? வேணுமா? கேக்குறேன்ல, வேணுமாடா? பதில் சொல்ற. டேய், நீ லேசிப்பட்டம் இல்ல, உன்னை ஆட வைக்காம விட மாட்டேன்டா. இந்த ஊர் மக்களுக்காக அம்மா வெளிப்பட்டாங்களான்னு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு கோவப்படுறான். நீ வாப்பா, போலாம் வா. நம்ம ஊருக்காரங்க தானே, இதை எல்லாமா பெருசா எடுத்துக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறியே? தலைமுறையா உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் பூஜாரி ஆகிறது வழக்கம். ஹரி, எங்க போயிட்டு இவ்வளவு நேரம்? ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே. பெரியப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு கேக்குற? எதுக்குடி கேக்குற? பூஜாக்காவோட அப்பாவும் அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்கண்ணா. இனி நாங்க போக மாட்டேன். போகாத போகாத, எல்லார் பாரத்தையும் சுமக்கதான் நான் இருக்கனே. ஹரி, இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? ஏமா அழற? ஒண்ணும் இல்ல ஆண்டி. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டான், நீ வருத்தப்படாத. எப்படி தப்பிச்சு போவீங்க? அடுத்த சாமியார் நீங்க தானே? ஹலோ இன்ஜினியர், அம்மன் வெளிப்பட்டாங்களா? அப்படி வெளிப்பட்டா எனக்கு சொல்லி அனுப்பிடுங்க.
ஹரி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பரம்பரையா நம்ம குடும்பத்துல இருந்து தான் அம்மனுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். அம்மனும் இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டு இருக்கா. அதை மாத்திராத. அம்மன் ஆசையை நிராசையாக்கிடாத. நம்ம குலதெய்வத்தை கைவிட்டுடாத. தம்பி, இங்க பாருப்பா. விளக்கு பூஜைக்கு முன்னாடியே அம்மன் வெளிப்படுவா. அதுவும் யோகியமானவன் மேல வெளிப்படுவா. ஹரி, என்னாச்சு? ஐயோ ஹரி, 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 என்னாச்சு ஹரி? ஹரி, ஹரி, என்னாச்சு ஹரி? ஹரி, ஹரி, உனக்கு என்னப்பா ஆச்சு? சும்மா தூங்கலான்னு தான். அங்க எனக்கு தூக்கம் வரல. அதுக்காக இங்கேயே வந்து தூங்குவாங்க? எழுந்துடா, எந்திரிப்பா. நீ ஏன் இப்படி பண்ற ஹரி? விளக்கு பூஜையில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இல்லையா, ஒரு குறையும் இருக்காது. நல்லபடியா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அபசகுணமா எதுவும் நடக்க கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. விளக்கு பூஜை நடக்கிற 3 நாளும் அன்னதானம். ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம். விளக்கு பூஜைக்கு முன்னாடி அம்மன் வெளிப்பட்டுருவாங்கல்ல, 4 நெருங்கிடுச்சு. அவசரமே படாதீங்க. யோகம் இருக்கிற ஒருத்தன் தன்னால முன் வருவான், சன்னதியில நிப்பான். ஹரி, ஹரி, என்னாச்சு ஹரி? ஹரி, என்னாச்சு? ஹரி, இங்க பாரு. வா. வா, ஹரி. ஹரி, நான் சொல்றது கேளு. ஹரி. வா, சொல்றேன்ல. ஹரி, என்ன உங்க கொண்டு போறாங்க? யாரு? யாரு உன்னை கொண்டு போறாங்க? சொல்லு ஹரி. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? சொல்லு ஹரி. என்கிட்டயாவது சொல்லக்கூடாதா? சொல்லு ஹரி. சரி வா, வந்து ரெஸ்ட் எடு. ஹரி, ஹரி, வேண்டாம். என்னாச்சு ஹரி? எல்லாரும் சேர்ந்து என்ன சாமியாராக்க பாக்குறாங்க. எல்லாருமே
நீதான் போ. ஏன்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்படுறோம் தெரியுமா? நீ எதை யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவையும் தாத்தாவையும் அந்த அம்மன் தான் கூட்டிட்டு போனா. அது அவ உரிமை. அவளுக்கு யார் சேவை செய்யணும்னு அந்த அம்மனை தீர்மானிச்சுக்குவா. நீ சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதடா. நீ பெரிய ஆளா வருவேன்னு உங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வேண்டுதலை நிச்சயமா அம்மன் நிறைவேத்துவா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னா அதை நீ கேப்பல்ல ஹரி? நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நீ இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருக்கிறதுனால ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஹரி, 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 ஹரி. என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சு? ஹரி எங்கேயுமே காணோமா? எங்க போயிருப்பா? நீ வா, சீக்கிரமா போய் தேடுவோம்.
என்ன தடுக்காதீங்க. இனி இது என்னோடது. இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்களுக்கு இதான் விதி. ஹரி எங்கடா கிளம்புற? என்னடா விளக்கு பூஜையை நிறுத்த வந்தியா? வழி விடு. இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன 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 பிரச்சனை? கொன்னு போட்டுருவேன், கொன்னு போட்டுருவேன். ஹரி, அங்க பாத்தியா கோயில்ல வேலை செய்யறவனுக்கு அருள் வந்திருக்கு. இதற்காக தான் பிறந்தேன் என்று இந்த பூவுலகில் சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. கிடைத்த வாழ்வை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள், கிடைக்காத வாழ்வை மேலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்.